ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதால சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹோம் சென்டர் தான் வந்திருந்தோம். சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதான் சரின்னு வந்திருந்தோம். இங்கே வந்து மித்துனுக்கு 2 மந்த் லீவுங்க. வீட்டிலே வச்சு சமாளிக்க முடியல. சரி நாங்கள் அங்கே வெளியே வந்துடுறோம். நம்ம ஊரில் எப்படின்னா ஏப்ரல் மே லீவ் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டு இப்போ தான் எல்லா டைமும் ஊருக்கு போவாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம் லீவுக்கு. இப்போ தான் அங்கே வந்து நம்ம லீவ் முடிஞ்சு இங்கே வந்தோம்ல, அதனால இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஏப்ரல் மந்தில் தான் வந்தோம் நாங்கள். அதனால சரி திருப்பி எதுக்கு ஊருக்கு போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இயர் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போகல, இங்கே தான் வீடும் செட் பண்ண வேண்டியது இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் நான் ஜாபுக்கு சிவிலாம் கொடுத்துருந்தேங்க. நான் வந்ததே லேட்டாக வந்துட்டேங்க. ஸ்டார்டிங் ஏப்ரலுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா அப்போயே ஜாயின் பண்ணியிருப்பேன். நான் வந்த டைம் வந்து ஸ்கூல் வந்து அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 மந்த் லீவில் எப்படி வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னா, சவுதி பொறுத்த வரையும் இப்போ யாராவது லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வர முடியாத சூழ்நிலை, இப்போ மெட்டர்னிட்டி லீவ் அந்த மாதிரி போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு பதிலாக டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்க. டெமோ ப்ராசஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நிறையா ரவுண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வைப்பாங்க, அசஸ்மெண்ட் வைப்பாங்க, டெமோ வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவி என் கூட டெமோ அட்டன் பண்ண வந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பீப்புள் இருப்பாங்க அங்கே. ரொம்ப கஷ்டம். டெமோ வேக்கன்சி இருக்கிறதே பெருசு, அதில் டெமோ அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணுறதே இன்னும் கஷ்டம்தான். அப்புறம் சரி டைனிங் டேபிள் தான் பார்க்கலான்னு இங்கே வந்தோம் நாங்கள். சோஃபாலாம் சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம், அதனால நான் சோஃபாலாம் பார்க்கல. டைனிங் டேபிள்லாம் பார்க்கலான்னு வந்தோம். ஆஃபர் வந்து நிறைய போட்டிருந்தாங்கங்க. சோஃபாலெலாம் நிறைய ஆஃபர் இருந்தது. கலெக்ஷன்ஸுமே செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ஐக்கியா மாதிரியே செட்டப் வச்சுருந்தாங்க, ஒரு 2 மட்டும். ஐக்கியாலையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. திங்ஸ் எல்லாமே ஆஃபருமே அப்பப்போ ஐக்கியாவில் போடுவாங்க. டைனிங் டேபிள் தாங்க பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள். எனக்கு இங்கே 1-2 பிடிச்சிருந்தது. அப்புறம் இவர் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. டைனிங் ஏரியாலாம் சூப்பராக இருந்ததுங்க. இங்கே அழகாக இருந்தது பார்க்க. இங்கே எப்படின்னா ஒன்று தனித்தனியாக ரேட் போட்டிருப்பாங்க. மேலே வச்சுருக்க இந்த கிளாஸ்க்கு தனியாக ரேட் போட்டிருப்பாங்க. எல்லாமே இங்கே தனித்தனியாக இருக்குங்க. டேபிள் வந்து ரொம்பவே கம்மி ரேட்லேயுமே இருந்தது. 879 ரியாலுக்கு 1000க்குள்ளேயே நல்லாவே இருந்தது. நான் ஒரு 2 டேபிள் பார்த்துருக்கேன், பார்க்கலாம் வாங்குறோமான்னு தெரியல. நல்லா இருந்தது. ஆனால் இங்கே வந்து செப்டம்பர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுங்க. டெமோவில் நான் செலக்ட் ஆகிட்டாலுமே எப்படின்னா செப்டம்பர் தான் இப்போ நான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். லீவில் வந்து டீச்சர்ஸ்க்கு ஒர்க் கிடையாது இங்கே ஸ்கூலில். செப்டம்பர் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே வந்திருந்தால் முன்னாடியே செலக்ட் ஆகிருக்கலாம் டெமோ அட்டன் பண்ணி. பட் நான் வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இங்கே மித்துனை ஸ்கூல் ஜாயின் பண்ணதுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணோம். அதனால் இப்போ எனக்கு இப்போ தான் வேக்கன்சி இருந்தது. அது இந்த கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வேக்கன்சி இருந்ததுங்க. இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் டெமோ அட்டன் பண்ணி. இடையிலலாம் போக வாய்ப்பே கிடையாது. சடனாக டீச்சர்ஸும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இங்கே. எப்படியும் இந்த கடவுள் புண்ணியத்தில் ஒரு வேலை கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்காது. வேலைக்கு போகலான்னா என்னால் வீட்டில் இருக்கவும் முடியாது. பிளேட்ஸ்லாம் பார்த்தேங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறமேட்டு கிட்ஸுக்குன்னே தனியாக வச்சுருந்தாங்கங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே பார்க்க. மித்துனுக்கு வாங்கணுங்க, இப்போ கிடையாது, கொஞ்சம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவனுக்குன்னே எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் நம்ம. அழகாக இருந்தது. நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் வந்து டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கலான் இருந்தேன். அதனால் இப்போ பார்த்து மட்டும்தான் வச்சுருக்கேன், எதுவும் வாங்கலை. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் ஊர்லலாம் பார்த்து வாங்குவேன். எல்லா ஐட்டமுமே வந்து கிச்சனுக்கு வந்து இது இங்கே இப்படி தான் இருக்கணும், அது அங்கே இப்படி தான் இருக்கணும்னு பார்த்து வாங்குவேன். இங்கே சவுதியில் வந்து அந்த மாதிரி நான் வாங்கலை. எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கொஞ்ச நாள் கழித்து வேணால் பார்க்கலாம். லேம்ப்லாம் செம்மையாக இருந்தது. சைட் லேம்பும் ஒன்று வாங்கணும், ஆனால் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதனால் பார்த்து மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே நிறையா இந்த பாத்ரூம் ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க. டவல்,
அந்த ரேக்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து ஜுவல்லரி பாக்ஸுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊருக்கு போகும்போது வேணும்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான். அழகாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் கிடைக்காது. பிளான்ஸும் இருந்ததுங்க. நான் பிளான்ஸ் நிறையா வாங்கிட்டேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் நான் பார்த்துட்டு மட்டும் அப்படியே பார்த்தோமா நம்ம போனோமான்னு இருக்கணும். பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். நான் வாங்கலை எதுவுமே பிளான்ஸ் எல்லாம். ஆன்டிக் பீஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க ஹோம் சென்டரில். நம்ம வந்து ஒரு யூனிக்காக நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆன்டிக் பீஸ்லாம் அழகழகாக இருந்தது. பிளான்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வாங்கிட்டேன்றதால வாங்கலை. அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகே பாய். நான் இன்னொரு வ்ளாகில் உங்களை பார்க்குறேன்.